பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோடில் பாண்டியன் கிட்ட கதிர் வந்து குமார் தான்ப்பா இது எல்லாத்தையும் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏண்டா இந்த தப்பும் செய்யாத நீ ஜெயிலில் இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க, ஆனால் எல்லா தப்பையும் செஞ்சுட்டு அவன் அங்கே சந்தோஷமாக இருக்கான்டா. அது மட்டும் இல்லை, எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இருக்கட்டும் விடுங்கப்பா, ஆனால் மாமா கண் முழிக்கிற வரைக்கும் மட்டும்தான், மாமா நல்லபடியாக கண்ணை முழிச்சிட்டா போதும்ப்பா. ஏன்னா இந்த விஷயம் அவங்க யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அவன் மாமாவை ஏதாச்சும் பண்ணிட்டா அவனை காப்பாற்றிக்கிறதுக்காக அவன் என்ன வேணால் பண்ணுவான்னு இந்த சூழ்நிலை இருந்தே உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி கதிர் வந்து சொல்லிடுறாங்க. புரியுதடா, அதுக்காக ஒரு மனுஷனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு அவனால் எப்படா சந்தோஷமாலாம் இருக்க முடியும், என்னால் புரிஞ்சிக்கவே முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. விடுங்கப்பா, இதுதான் ஒரு சிலரோட புத்தியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டுங்கள, விடுங்க. ஆனால் இந்த விஷயம் அவருடைய அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அவங்க பிள்ளைய தான் காப்பாற்றுவாங்க, மாமாவை காப்பாற்றவே மாட்டார் அப்படின்ற மாதிரி கதிர் வந்து சொல்லிடுறாங்க. அதனால தான் மாமா கண்ணை முழிக்கிற வரைக்கும் இந்த பழி என் மேலே இருந்துட்டு போட்டோம், அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், ஆனால் மாமா கண்ணை முழிக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி கதிர் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஆர் போட்டாச்சு, எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க, சும்மா தேவையில்லாமல் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காதீங்க, நீங்கள் இங்கே பேசுகிறது எல்லாமே டைம் வேஸ்ட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பாண்டியன் ரொம்பவே வருத்தப்பட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அத்தோடு இன்றைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.